ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. கொத்தமல்லியை எந்த விதத்தில் சாப்பிட்டாலும் அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. இன்றைக்கி அந்த கொத்தமல்லியை வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபியான மல்லி சாதம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். குயிக்காகவும் அதே நேரம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இந்த மல்லி சாதம் இருக்க போது. அந்த மல்லி சாதத்தை எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அருமையான மல்லி சாதத்தை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு 4 பேருக்கு தேவையான சாதத்தை, இது வந்து புழுங்கல் அரிசி தான், நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் இந்த சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். நல்லா வெந்து அதே நேரம் நல்லா புலப்பா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் சாதத்தை வடித்து வச்சுக்கோங்க. நான் 4 பேருக்கு இந்த சாதம் வடித்து வச்சுருக்கேன். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நல்ல பெரிய சைஸ் துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 4-5 பூண்டு போதும். நான் அப்படி சின்ன பூண்டாக இருக்கிறதுனால 10 பூண்டு சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா, அப்புறம் நல்ல ஒரு கட்டு மல்லி இலை, அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 மில்லி கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லது. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சு வந்ததும் அதே அளவு, அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதை போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு இது கேஷ்யூ நட்டு, முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா விட்டுடலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த நிலக்கடலை, நான் வறுத்த கடலை தான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த தோலை உரிச்சிட்டு நம்ம சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, வாசனைக்காக இதை சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை விட்டுருங்க, இந்த பட்டை வகையறாக்கில். அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். இது ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குனா போதும், சிவந்து வரணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த மல்லி அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். இதை நல்ல ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு அருமையாக அந்த பச்சை வாடெல்லாம் போய் வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் சாதத்தை போட்டு கிளறிடலாம். நம்ம ஏற்கனவே வடித்து வச்ச சாதத்தை இதில் நம்ம போட்டு கலந்துட வேண்டிதான். அவ்வளோதான் இந்த ரெசிபியே. ரொம்ப குயிக்காக முடியுங்க, ரொம்ப ஈஸியாகவும் முடியும். அவசரத்துக்கு காலையில் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதா இருந்தால், லஞ்சுக்கு கொடுத்து விட்றதா இருந்தால் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். குயிக்காகவும் செய்யும், அதே மாதிரி குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சாதத்தை போட்டுட்டு நல்ல அதை பிரட்டி விடுங்க. நல்லா ஒன்று போல் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த கடலைப்பருப்பும் இந்த முந்திரியும் அப்பப்போ நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிபிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த அருமையான இந்த சுவையான மல்லி சாதத்தை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.